ஓகே மேடம், வணக்கம். நீங்கள் ஃபெமி யூஸராக இருக்கீங்க. இந்த ஃபெமினால் உங்களுக்கு என்னென்ன நல்லது நடந்தது அப்படிங்கிறத கொஞ்சம் ஷேர் பண்ணிங்கன்னா நாங்களும் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுவோம். ஆக்சுவலாக இது வந்து நான் இதை பற்றி தெரிஞ்சுட்டு ஃபஸ்ட்டு வாங்கினேன். எதேச்சியாக போகும்போது நாங்கள் ஒரு ப்ராடக்ட்டை சொல்லி கேட்கும்போது அது இல்லாததுனால இதை வாங்கும்போது நான் இது எடுத்துட்டேன்னா இது வந்து கொஞ்சம் காஸ்ட்லி. நம்ம நார்மலோட பார்க்கும்போது இது பல மடங்கு ஜாஸ்தி அப்படிங்கிறதுனால நான் இதை எடுக்கல. பாப்பாவுக்கு நான் உண்மையாகவே சொல்லிடுறேன், பாப்பாவுக்கு அதை தான் நான் வாங்கினேன். பார்க்கலாம் அவங்க சொல்கிறாங்களே, ஏன்னா பாப்பாவுக்கு மற்றதை யூஸ் பண்ண உடனே சாயங்காலம் வரும்போதே ஒரு மாதிரி தான் வந்தான். ஏன்னா டென்ஷனு, புண்ணாயிடுச்சுமா, எரிச்சலாக இருக்குது, அந்த மாதிரி சொல்லிட்டு தான் வந்தாங்க. எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா அது அம்மாவாக நான் அனுபவிச்சுருக்கேன். அப்போ அது வந்து பாப்பாவுக்கு நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் இதை எப்படி அவாய்ட் பண்ணுறதுன்னு தெரியல. அப்புறம் தான் ஒருத்தர் மூலியமாக வேறு ஒரு ப்ராடக்ட் வாங்கணும். அது கிடைக்காததுனால இது வாங்கணும். இது வாங்கினதுக்கப்புறமா இது அபிராமி மெடிக்கலில் தான் ஃபஸ்ட் டைம் வாங்கணும். அவங்க வாங்கினதுக்கப்புறமா பாப்பா ரொம்ப சந்தோஷப்பட்டார். ரொம்ப இனிமேல் இதுதான் வாங்கினேன், எனக்கு நீங்கள் வேறு எதுவும் தரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவள் சொன்னாங்க. இது அவள் ஸ்கூலில் போய் அந்த மாதிரி நாட்களில் வந்து மற்ற பிள்ளைங்களோடு அவள் பார்க்கும்போது பிள்ளைங்களுக்கு எப்படி நீ வந்து காலையிலேருந்து சாயங்காலம் வரை ஒரே மாதிரி இருக்கிறேன். ஏன்னா அவங்க கொஞ்ச நேரத்துக்கு ஒருக்க போய் பாத்ரூமில் போய் மாற்றுவாங்க, அந்த எரிச்சல் அந்த டென்ஷனை காமிப்பாங்க. இவ வந்து இது எப்படின்னாச்சுன்னா ஒரே மாதிரி தான் இருப்பான். எனக்கே ஆச்சரியமாக இருக்கும், போய் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா அப்பவும் நான் வந்து இதை யூஸ் பண்ண ஆரம்பிக்கலை. அப்புறம் எப்படினாலும் எனக்கு கொஞ்சம் வயசாகுது இல்லையா, 40 தாண்டும் போது அப்புறம் அப்போ நம்ம எனக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும்போது அப்போ நான் என்னென்னா ப்ளீடிங் அதிகமாக இருக்குது, அந்த மாதிரி கஷ்டப்படும் போது அப்போ பாப்பா நீங்கள் காசை பார்க்காதீங்க, ஒரு தடவை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், நீங்கள் அது ஒரு பாக்கெட் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இருக்கும் வித்தியாசம் தெரியும் அப்படின்னு சொல்லி எனக்கு என் மக தான் எனக்கு அதில் எங்கள் வீட்டில் இருந்தாலுமே பாப்பா தான் எனக்கு சொல்லுச்சு. நம்மளுக்கு காசு வேஸ்ட்டாக போகுதுன்னு தானே நம்ம நினைப்போம். அப்புறம் சரி, ஏன்னா நானும் சொன்ன மாதிரி தாங்க முடியாமல் தான் இதை வச்சேன். அது வேற பேரோட யூஸ் பண்ணி தாங்க முடியாம தான் இதை வச்சேன். அதுலேருந்து நானே ஓகே மேடம், தேங்க்யூ. நீங்கள் ரொம்ப ப்ரீஃபாக சொன்னீங்க. இது மற்றவங்களுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உண்மை, நிஜம், அது உண்மை. அதுதான் அதான் நான் சொல்லுவேன். அந்த ஓவர் மீடிங் இருக்கும்போது ரொம்ப நாள் இருக்கும்போது என்னன்னா யூஸ் பண்ணி ரொம்ப எரிச்சல் தான். அப்போது நான் அம்மாவா நான் கஷ்டப்படுறது அவளும் பார்ப்பாள். அப்புறம் என்னாச்சுமா அப்படின்னோடனே இந்த தடவை 4 நாள் ஜாஸ்தியானது ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா, இதை வச்சு ஒரு தடவை இதை வச்சு தான் பாருங்களேன், நான் தான் சொல்கிறேன்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இது காசை பார்க்காதீங்க பாப்பா, அது ஒரு பேக்கெட் 40 ரூபா, ஒரு பீஸ் 40 ரூபா, அதை ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு, நீங்கள் ஒரு தடவை எடுங்கம்மா அப்படின்னு சொல்லி அவள் சொன்னான். சரி, அதுக்கப்புறமா தான் நானே வரேன். அப்போது ஒரு தடவை நாங்கள் எங்கள் ஊருக்கு நான் திருநெல்வேலி அங்கே போகணும்னா எனக்கு வந்து குறைஞ்சது 12 மணி நேரம் ஆகும். நான் இங்கேருந்து ஒரு 7 மணிக்கு ஆரம்பித்தேன்னா திருப்பி காலையில் 7 மணி அப்படிங்கும்போது தான் நான் போக முடியும். அப்போ அந்த மாதிரி டைமில் ஒரு தடவை இதை நான் யூஸ் பண்ண ஆரம்பித்தது தான். ஏன்னா பயமாக இருக்கும், அங்கே போய் இடையில மாற்றணும், தண்ணி வேணும். மெயினாக போய் மாற்றுறது ஒரு பிரச்சனையே கிடையாது, தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஏன்னா ட்ரெயினில் பஸ்ஸில் எங்கேயும் போனால் அவ்வளோ சீக்கிரத்தில் வெளியில் இறங்க மாட்டோம். நாங்கள் டோட்டல் ஃபேமிலி 3 பேர், எனக்கு 2 பாப்பா, இப்போ 3 பேருமே வெளியில் இறங்கி பார்த்துட்டு போக மாட்டோம். ஆனால் இந்த மாதிரி டைமில் போய் தானே ஆகணும் அவரையில். அப்போ இதை ஒரு தடவை யூஸ் பண்ணும்போது நாங்கள் எங்கேயுமே இறங்கலை, தைரியமாக இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பயம் இருந்தது ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிறதுனால, ஒரு பயம் இருந்தது. ஆனால் அது இப்போ இதே அதர் பேட் யூஸ் பண்ண மாதிரி இருந்தால் உங்களுக்கு எவ்வளோ தேவைப்பட்டிருக்குங்க மேடம்? எனக்கு நார்மலாக இப்போ ஒரு 3 days அப்படின்னாச்சுன்னா ஒரு இப்போ 3 daysல 5 days அப்படின்னா எனக்கு ஒரு 2 பேக்கெட் கண்டிப்பாக முடியும். நான் கடையில் இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் சீக்கிரம் அழைச்சிட்டே இருக்கும்போது ரெஸ்ட் எடுக்க முடியாது அப்படிங்கும்போது 2 பேக்கெட்டுங்கிறது எத்தனை பீஸுங்க மேடம்? 2 பேட் அழுதுன்னா நார்மலாக ஒரு வந்து 7 இருக்குது, 14 பேக்கெட் வந்து உங்களுக்கு எத்தனை நாளுக்கு ஆகுதுங்க? 5-6 நாளுக்கு. பட் அதுவே நீங்கள் இது யூஸ் பண்ணும்போது அப்போ 5 நாளைக்கு 5 பீஸ் இருந்தாலே நம்மளோடது. ஓகே மேடம், ரொம்ப தேங்க்யூ மேடம், தேங்க்ஸ்.